இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 760 காலியிடத்துக்கான நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. 1 இயருக்கான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஜாப் லொக்கேஷன் எனிவன் தமிழ்நாடு. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக 1 by 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ் போஸ்ட்டில் வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சருக்கு வந்து டோட்டலாக வந்து 500 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பும். அடுத்து கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சருக்கு வந்து 160 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் போஸ்ட்டு, அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் உங்களுக்கு முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து 100 வேகன்சி போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பண்டட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு வந்து 9000 ரூபாயும், டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கு வந்து 8000 ரூபாயும், ஆர்ட்ஸ் கேட்டகரி இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து ஆர்ட்ஸுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் 9000 ரூபாயும் பர் மந்த் வந்து கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2 டிப்ளமோ போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைனா கமர்ஸ் இல்லைனா ஹியூமனிட்டிஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புன்னு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் உங்களுக்கு மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து சென்னையில் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் வந்து உங்களுக்கு இமெயில் மூலம் இல்லைனா மொபைல் நம்பர் மூலம் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/12/2024 டிசம்பர் மாதம் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஷார்ட் லிஸ்ட் வந்து என்னைக்கு எடுப்பாங்கன்னா 8/1/2025 ஜனவரி மாதம் வந்து இந்த வேலைவாய்ப்புனா ஷார்ட் லிஸ்ட் எடுத்து முடிவு பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்து நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.